go yoga, do yoga, and try to spend the energy. Exercise. Avoid junk as much as possible. Junk சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆமா. That's where the bread. Whatever we eat goes more with this maida. அந்த லோக்கல் என்வாயன்மெண்ட்ல என்ன விளையுதோ என்ன இதோ அதுதான் சாப்பிடணுன்றது தானே ஆக்சுவல். ஈவன் லைக் the so called imported fruits எல்லாம் it is not meant for our body இல்லையா? அப்படி கிடையாது. see like imported fruits, of course fruits are like a common thing in live organism. யூசுவலா என்ன சொல்வேன்னா அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்ட்ட சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரைட்னிங் ஆஃப் த கட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த அசிடிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எல்லாருக்குமே ஒரு இதுவாக ஆரம்பிக்குது. எனி டைப் ஆஃப் இது இருந்தாக்கா அந்த அசிடிட்டின்னு வரும். ஸோ இப்போ அசிடிட்டின்றது அந்த ப்ளோட்டிங்கோ இந்த இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நெஞ்சு எடுத்துகிட்டு வருதுன்னு சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு வந்து அது டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வீட்டில் அவங்க ஜஸ்ட் டு சப்சைட் தட் மேபி நாட் ஆஸ் அ ரெமடி இல்லை அவங்களுக்கு அந்த இம்மீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரி வீட்டு முறை இது வந்து அவங்க வந்து பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் சஜஷன் இஸ் ஈட் ஃபார் ஹாஃப் த ஸ்டொமக். அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. அதான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு சாப்பிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அசிடிட்டி வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ்னால காசு ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ மித். இல்லை, ஆனால் அசிடிட்டி வந்தால் ஸ்பைசி ஃபுட் சாப்பிடக்கூடாது. இட்ஸ் மோரலெஸ் சேம் ஃபார் எவ்ரி திங். சுகர் வந்து இனிப்புனால வருதான்னு கேட்டால் கிடையாது. டயபெட்டிஸ், ஆனால் டயபெட்டிஸ் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாது. உப்பு சாப்பிட்றதுனால எனக்கு பிபி வருதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பிபி வந்தால் உப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அவுட். ஸோ அசிடிட்டி இருக்கிறவங்க ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுனால தான் வருதுங்கிறது கிடையாது. நீங்கள் இட் கெட்ஸ் அக்ரிவேட்டட் பிகாஸ் இட் இரிட்டேட்ஸ் த கேஸ்ட்ரிக் மியூக்கோசல் லைனிங். அப்போ ஃபுட்டை வந்து அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்க, ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபார்மில் சாப்பிடுங்க. ஓகே. Rather than eating chapati, which is very difficult to digest, you can go for a goduma rava kanji, yes, which is easy to digest. Yes. Okay, rather than eating a full nalla arisi vegada arisiya nalla puli kolamba pooti saapradhukku badala arisi nalla masiya vega vechu dal potu ghee potu saappalam. That will help to subside the acidity. Rendavathu, acidity is not caused only because of spicy foods, it's also caused because of indigestion. சரியா ஒருத்தருக்கு வந்து செரிமானம் ஆகலைனாலும் எலிமினேஷன் ஆகலைனாலும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அசிடிட்டி வந்து காஸ் பண்ணும். அப்போ இந்த எலிமினேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மோஷன் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும். ப்ரிஃபரபிளி ஐ வில் சூஸ் ஜீரா வாட்டர். கொஞ்சமா வார்ம் வாட்டர்ல வந்து ஜீரா போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃப்ளாஸ்க் பண்ணி ஒரு ஃபுல் டே வந்து வார்ம் ஜீரா வாட்டர் குடிச்சோம் அப்படின்னாலே நம்மளோட அசிடிட்டி நல்லாவே கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த அசிடிட்டி பீப்புளுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எது கழிச்சிட்டு மேலே வருது, இட்ஸ் லைக் மேலே ஏப்பத்தோட அந்த ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இதில் ஆசிட் அதாவே வருதான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம், எனக்கு கேஸ் மேலே வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கீழே கேஸ் நல்லா போகுதான்னு கேட்டாங்கன்னா கீழே எனக்கு அவ்வளவா போகிறது இல்லை அப்படிம்பாங்க. அப்போது த மூவ்மெண்ட் ஆஃப் வாதா ஹேஸ் டு பி டவுன்வர்ட்ஸ். கீழ் நோக்கி போகிற வாதமும் நம்ம போகணும். அப்போது நான் இதை எப்பயுமே எப்படி கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஐ கம்பேர் இட் டு டியூப். நான் வந்து ஒரு தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்கு ஒரு டியூப் வச்சிருக்கேன்னு வைங்க. I'll put it to the hose at one end of a pipe. Yes. நான் பைப் ஓபன் பண்ணேன். இன்லெட் வேணும், அவுட்லெட் ஒரு பக்கத்துல இருக்கு. அப்போ நான் நல்லா போயிட்டு இருக்க தண்ணி எங்கேயாவது போய் மிதிச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்? இட் வில் கம் பேக். நீங்க உங்க வாயிலிருந்து உங்களோட ஏனஸ் வரையும் ஒரே டியூப் தான். அந்த டியூப் ஒரு இடத்துல விரிஞ்சு, ஒரு இடத்துல சுருங்கி, ஒரு இடத்துல வளைஞ்சு வேற வேற செல்களால் ஆகப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு வால்வ் இருக்கு. இது எல்லா வால்வுமே அது கீழ் நோக்கி போறதை தான் விரும்பும். தட்ஸ் ஹவ் த சிஸ்டம் இஸ். உருவாகின சிஸ்டம் அப்படிதான். அப்போ கீழ் நோக்கி போறத வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால, பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்டூல்ஸ், சரியா மலம் நிறைய நாள் போகாதனால, ஒதுங்கி நிற்கக்கூடிய மலம்னால, அப்ப அந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாதா, the downward movement of gas is obstructed. அப்ப என்ன ஆகும்? இவங்களுக்கு வயிறு bloatedஆவே இருக்கும். ஏன்னா கீழே தான் போறது இல்லையே, இட்ஸ் நாட் மூவிங். அப்ப bloatedஆ இருக்கும், ரீகர்ஜிடேட் ஆகும். வயிற்றுல இருக்க கேஸ் கீழே மூவ் ஆகாம திருப்பி மேல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
டைஜஷன் வந்து கம்மியாயிடும். the digestion does not take place. அப்போ the process of movement, peristaltic movement கம்ப்ளீட்டா ஆகிறது கிடையாது. so it is pushing it upwards. அப்போ நீங்க downward movement enhance பண்றதுக்கு என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களோட acidity வந்து ரிலீவ் பண்ணும். ஓகே, இதுதான் ஒரு காமன், இட்ஸ் பேசிக் ஒரு பிசிக்ஸ் தான் வைங்க. பாடி இட்ஸ் அது கூடவே சேர்த்து ஆசனாஸும் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். ஆசனாஸ் பண்றதுனால எனி மூவ்மெண்ட் will encourage peristalsis, அவ்வளவுதானே தவிர provided if the motion is free moving fine. ஆனா சில பேருக்கு பார்த்தோம்னா சில we get lot of aged people. எனக்கு வந்து இந்த 70 years 80 years இருக்க பீப்புளெலாம் வருவாங்க. என்ன அப்படின்னா they'll have a pain. நல்லா எனக்கு வந்து அடியில் வயிறு தொட்டு பார்த்தோம்னா கல் கணக்காக இருக்கும், கேஸ் போக மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்குது. தென் ஒன்ஸ் வி கிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய பீசஸாக பிளாக் கலரில் கட்டி கட்டியாக மோஷன் வரும். உள்ளே இருக்கிறது எம்டியானா தானே அடுத்த ஃபில் பண்ண முடியும். எம்டியே ஆகாதப்போ பிற எப்படி பசி வரும்? ஸோ அப்போ பசிக்காமல் சாப்பிடணுமேனு டயத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அசிடிட்டி காஸ் பண்ணத்தான் செய்யும். கரெக்ட், நேச்சுரல். பிசிஓடி, பிசிஓஎஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் மேம், இது வந்து நம்ம எப்படி what is the main root cause for all this and how do we treat them under Ayurveda and Naturopathy? Okay, so PCOS and PCOD like polycystic ovarian disease, ovarian syndrome. So இன்னைக்கு வந்து எல்லா பெண்கள் இளம் குழந்தைகள் சில கேஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, பண்ணுறப்பயே வந்து பிசிஓஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க, ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. அலோபதியில் நம்ம பேசிக்கலாக வந்து அலோபதின்னு சொல்ல முடியாது, காமனாக அதை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய காசஸ் இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைம் காஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ அ காஸ் ஃபார் பிசிஓஸ். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் யூஸ்வலாக அந்த எக்ஸசைஸ் இல்லாதவங்களுக்கு, அதாவது யூட்டிலைசேஷன் ஆஃப் த இன்சுலின் பை த பாடி, அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாடி வந்து ப்ரொவைட் பண்ணுறனால வந்து பிசிஓஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காஸ் பண்ணி அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் பிசிஓஸ். ஸோ பிசிஓஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த சிம்பிள் திங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு யோகிக் ப்ராக்டிஸோ ஒன்றும் இல்லை, தினம் கீழே குத்த வச்சு உக்காந்தாலே வந்து பிசிஓஸ் வந்து கரெக்ட் ஆயிடும். இன்னைக்கு வந்து அந்த ஸ்குவாட்டிங் போஸ்டருக்கு யாருமே போகிறதே கிடையாது. ஸோ வென் வி கோ ஃபார் அ ஸ்குவாட்டிங் போஸ்டர் த வயிறில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ரெஸ் ஆகும். யூட்ரஸை வந்து ஒரு டோனிங் அப் கிடைக்கும் அந்த இடத்துல, மலாசனா மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அப்டாமினல் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. முந்தி காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து அவங்களோட ஒர்க்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்கள் பாட்டி காலம் அப்படின்லாம் பார்த்தோன்னா தே ஹேட் லைக் 12 kids 14 kids 15 kids அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பிசிஓஸ்னா என்னன்னே தெரியல. மை கிரானி இஸ் ஆல்மோஸ்ட் 95 years old, 95 வயசு ஆச்சு அவங்களுக்கு. ஷி ஸ்டில் யங் அண்ட் ஹெல்த்தி அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் ஹெர்பல் மெடிசன் ஃப்ரம் ஹர். அவங்களுக்கு நிறைய ஹெர்ப்ஸ் தெரியும் ஊரில் வந்து. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து பிசிஓஸை பற்றி நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஐ யூஸ் டு கோ அண்ட் டாக் டு ஹர். அவங்களுக்கு அப்படின்னா ஒன்று என்னன்னே தெரியல. அப்போது அந்த காலத்தில் அந்த மாதிரி இதை வந்து ஒரு காமனாக இல்லவே இல்லைங்கிறது தான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ இப்போ இருக்கிறதுக்கு காமனாக இருக்கிறது காரணம் என்ன, the kind of food what we eat again, அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த பாடி. நிறைய பேருக்கு அந்த ஒபிசிட்டியில் வந்து கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பாடியில் நாங்கள் தெரப்பி ஆரம்பித்து 3 நாளில் 3 கிலோ 4 கிலோலாம் குறைஞ்சவங்க இருக்காங்க. அந்த சே லைக் நிறைய யூரின் போச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் வந்து ரிட்டென்ஷன் வந்து பிசிஓஸில் நிறையவே இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். அப்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் கோ ஃபார் ரெகுலர் ப்ராக்டிஸ். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வீட்டு வேலைங்கிறது நீங்கள் யாரும் பண்ண போகிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் டூ சம் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா இன் த மார்னிங் அண்ட் ஸ்கிப்பிங், இல்லைன்னா ஒரு சைக்கிளிங். இது எல்லாமே ஒரு ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னா அவன் வந்து ஹார்மோன்ஸ் வந்து மிகுதியால் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஹார்மோன் மிகுதி வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கல. இட் பிரிங்ஸ் அபவுட் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் அ சைக்கலாஜிக்கல் பார்ட் ஆல்சோ அந்த ஃபிசிக்கல் பார்ட் ஆல்சோ. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற நிறைய விஷயங்கள் ஆல்சோ காசஸ் பிசிஓஸ். ஏன்னா இவங்க வந்து தூங்குறது கிடையாது, நைட்டு நிறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தே ஹாவ் லைக் நைஸ் மூவிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்போ ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி. அதில் இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நேச்சுரலாகவே வந்து அது ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அதோட சேர்றப்போ நேச்சுரலி இட் கிவ்ஸ்
பிளேஸ் டு பிசிஓஸ் PCOS. எல்லாத்துக்குமே. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இருக்கிறப்போ நம்மளால நம்ம இதை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாடர்ன் லைஃப்ல மாற்ற முடியாது. வி cannot அவாய்ட் த ஸ்க்ரீன் வித் சில்ட்ரன். வி cannot say them like போய் வீடெல்லாம் கூட்டி தொட, உட்காந்து இது பண்ணு, மாப் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ த பெஸ்ட் திங் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் கோ யோகா, டூ யோகா and try to spend the energy, avoid junk as much as possible. junk சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆமா, இப்போ it has become so quite common. அது வந்து காமன் ஃபுட் மாதிரி, ஸ்டேபிள் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு ஜங்க் ஃபுட். ஆமா, இட்ஸ் லைக் a staple food. காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேனா இன்னைக்கு this is a very wonderful thing which I wanted to usually think of address in a common place. Morning breakfast என்ன சொன்னா I had a toast with an என்னது there is something she said poached eggs. Okay. Toast with the poached eggs. Okay. Okay, fine. What about lunch அப்படின்னா சிக்கன் ஓட கொஞ்சம் லஞ்ச். வாட் அபவுட் டின்னர் அப்படின்னா டின்னர் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, எனிதிங் வில் பி ஃபைன். அப்போ வாட் அபவுட் த நெக்ஸ்ட் டேஸ் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டேன்னா இட்ஸ் லைக் டோஸ்ட் வித் லிட்டில் ஆஃப் எக் கறி. I said, why toast every day? Why toast every day? Is this your normal, supple, staple food? அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இட்ஸ் நாட் த நார்மல் ஸ்டப்பிள் ஸ்டேபிள் ஃபுட் வாட் யூ ஆர் யூஷுவலி ஈட்டிங் இன் தமிழ்நாடு. Yes. Yeah, that is not the gene what you are carrying from your grandparents. Your gene will address your issue. If you are going wrong, your gene will ask you. Yes. In the form of a disease or a disorder. நீ ஏன் தப்பா போன, இது உன்னோட சாப்பாடு இல்ல, நீ உன்னோட சாப்பாடை நீ சாப்பிட்டிருந்தேன்னா உனக்கு இந்த தொல்லை இல்ல. You are not eating the food what is meant for you. Yes. And bread is not a food which is not meant for you. And what energy it does give அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. Rather it will give you constipation. Yes. கான்ஸ்டிபேஷன்னாலேயே பிசிஓஸ் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கான்ஸ்டிபேஷனை கரெக்ட் பண்ணி மட்டுமே நிறைய பேருக்கு நாங்கள் பிசிஓஸை கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இருக்கிறதுலே ஃபன்னியஸ்ட் பார்ட். ஏன்னா இந்த டோஸ்ட் வித் போச்ட் எக்ஸ். ஓகே, தென் அதுக்கு பதிலாக மார்னிங் சாப்பாடு நம்மளோட பாரம்பரியமாக உணவு என்ன இருந்ததுன்னா ஒரு கம்மங்கூழ கேப்பக்குள்ளா இருந்தது. நான் அதை சாப்பிட சொல்ல, அட்லீஸ்ட் கோ ஃபார் சம் குரூயல், ஒரு ராகி அம்பலி மாதிரி ஏதாவது பண்ணலாம், வெல்லம் போட்டு கொஞ்சம் போட்டு, இல்லை ராகி கூழ் மாதிரி சாப்பிடலாம், ஒரு ஓட்ஸ் பாட்ரிச் சாப்பிடலாம், ஒரு கஞ்சி சாப்பிடலாம், இல்ல பாயாசம் கூட சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஃபைன், சம்திங் which is easily digestible and not too heavy, at the same time contains some good protein and balanced fat. White toast and eggs every day அப்படின்னு கேட்டானா இட்லி contains more better protein and health than toast and eggs. And it is easily digestible. Yeah. ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு அது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணி சாப்பிட்டோன்னா இட்ஸ் a healthy food. If you want to go too modern, yes fine, go with that. Or bake some potatoes. நல்ல பொட்டேட்டோஸ் பேர் பண்ணுங்க, ஒரு நல்ல பேட்டி பண்ணுங்க, சோயாவோட சேர்த்து பேட்டி பண்ணுங்க, அதை சாப்பிடுங்க. ஃபைன். White toast. That's where the bread. Whatever we eat goes more with this maida. The local environmentல என்ன விளையுதோ என்ன இதோ அதுதான் சாப்பிடணும்ன்றது தானே actually even like the so called imported fruits எல்லாம் it is not meant for our body இல்லையா? அப்படி கிடையாது. சி லைக் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ், அஃப்கோர்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் லைக் அ காமன் திங் இன் லைவ் ஆர்கனிசம். நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா, அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்ட்ட நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா, அப்போ இதுதான் உண்மையான நான் வெஜிடேரியன். ஏன்னா யூஆர் ஈட்டிங் அ லைவ் திங். ஈட்டிங் அ நான்வெஜ் இஸ் சம்திங் ஈட்டிங் அ டெட் திங்னு சொல்லுவேன் நான். The fruit has a life energy in it. The life energy helps to purify your system. So it is not that you cannot eat an imported fruit. அந்த மாதிரி இல்ல, அதுல வந்து நிறைய வந்து இப்ப preservatives போடுறாங்கல, அந்த மாதிரி frozen இது. ஆமா, frozen இது நம்ம அவாய்ட் பண்ணணும். It's not fresh-ஆ வந்து கிடைக்கிறது இல்ல, மோஸ்டா கிடைக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம லோக்கல்ல இருக்க ஃப்ரூட்ஸ் இப்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது இல்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பெருசு தான் எல்லா ஹைபிரிட் வெரைட்டிஸ் தான் வருது. அந்த நாட்டுக்காய்னு சொல்ற அந்த இது வந்து அப்படி பார்த்தா நம்மளோட வெஜிடபிள்ஸ்ல நாட்டுக்காயே இப்ப இல்லவே இல்ல. அந்த சொரக்காய் வந்து அந்த குடுவை மாதிரி தான் இருக்கும். அந்த சுரக்காய் நான் அந்த பொடலங்காய் எல்லாம் வந்து நீட்டா இருக்கும். இப்ப எல்லாம் வந்து குட்டி குட்டி பொடலங்காய், அது குட்டி குட்டி எல்லாமே it has become hybrid varieties. பீக்கங்காய் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1/2 feet தான் இருக்கும். நல்லா ரஃப்பா இருக்கும். அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இருக்க பீக்கங்காய் வந்து அந்த தோலே நல்லா இல்ல. அந்த சட்னி பண்ண அந்த ஒரு மனம் இருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்க வெஜிடபிள்ஸ்ல இருக்கிறது இல்ல. அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி the food is half spoiled. Yes. You don't spoil it further by choosing all the things which are unwanted. Yes. அப்போ
அந்த ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஹவு ஃபார் இட் இஸ் கிவிங் யூ த ஹெல்த். இஃப் யூ ஈட் அ ஃபுட் யூ ஹாவ் டு ஃபீல் எனர்ஜெட்டிக். காலையில் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, கணக்கு கிடையாது. அது உங்களை டயர்ட் ஆக்குமானா எஸ் இட் டஸ். ஆனால் அந்த டயர்ட்னஸ் கொண்டாடுறதுக்கு காரணம் நீங்கள் முதல் நாள் நைட் சாப்பிட்ட ஃபுட்டு. எஸ், நீங்க எத்தனை மணிக்கு லேட்டா எவ்வளோ லேட்டா சாப்பிடுறோம், என்ன எவ்வளோ ஹெவி ஃபுட் சாப்பிடுறீங்க, காலையில எழுந்திருக்கும். அப்போ the food is a major factor which decides how much you can sleep, how better you can sleep, how much you can be active and how better you can perform. இது எல்லாமே ஒரு ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. So what you put inside it has to be thought 1000 times. அப்போ இதுதான் வந்து it will decide all the disease factor in your body. தவிர நம்ம வந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு உட்காந்து நான் நட்ஸ் சாப்பிட்றேன், நட் ஜூஸ் சாப்பிட்றேன், நட் ஷேக் சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் பிசிஓடியோட தான் சுற்றிட்டு இருக்கேங்கிறது there is no point in doing that. எஸ், அப்சல்யூட்லி ட்ரூ. மேம், இப்போ டயபெட்டிஸ் பற்றி சொல்லும் போது எப்படி வந்து ஃபுட்டை வந்து இம்பேக்ட் பண்ணது, அதே மாதிரி பித்தா டாமினன்ட் வாதா டாமினன்ட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த டயபெட்டிக்கில் மெயின் இது வந்து HbA1c வந்து உங்களுக்கு வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபார் சம் இட் இஸ் கிராஸ் பியாண்ட் 11, 12, 13 எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி வந்து அட்ரெஸ் பண்ணுறோம்? HbA1c அப்படி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் an average of the blood glucose level, 3 months average. இது வந்து இட் கீப் ஷிஃப்டிங். நேற்று பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும், நாளான்னைக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு இன்சுலினே ஒரு பேஷண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டாக்டர் வந்து நம்ம இன்சுலினை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்டு ஒரு பாடி வெயிட்டு, இவங்களோட ஹைட் வெயிட் பார்த்துட்டு இவரோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஜென்ரலாக என்ன சாப்பிடுவாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இட் கேன் நாட் பி exact. Yes, it can be only an approximation. இவ்வளவு கொடுக்கலாம் ரிவ்யூ வர சொல்வாங்கல ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது. எஸ், ரிவ்யூ வந்து பல மாசமா போன பேஷண்ட் கூட நான் 30 யூனிட்ஸ் காலையில 20 யூனிட்ஸ் நைட் எடுக்கிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு சுகர் இவ்வளவு இருக்கு, ஒரு நாளைக்கு திடீர்னு கம்மியா போகுது அப்படின்னா every other factors influence your HbA1c. Not only your food, your sleep, your stress, yes, your workout. இன்னைக்கு வந்து நான் ஒரு கோயிலுக்கு போறேன், நான் கோயிலுக்கு போய் சுத்திட்டு வந்தேன், எனக்கு சுகர் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் யுவர் யூட்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங். நான் இன்னைக்கு வந்து நல்லா தூங்கினேன், நல்லா தூங்கணும்னா நெக்ஸ்ட் டே டைஜஷன் நல்லா இருக்கும். யூட்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங். நான் இன்னைக்கு வந்து ஹெவியா வந்து எதுவுமே சாப்பிடல, எல்லாமே ஈஸி டைஜஸ்டபிளாக சாப்பிட்டேன், அப்போ டைஜஷன் நல்லா இருக்கும். இந்த யூட்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங். இந்த யூட்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங், தென் த HbA1c will be in a good level. அப்போ to bring the HbA1c into control, eat the food correctly so that your body is utilizing it. Don't load it up. இன்னைக்கு நான் வந்து எவ்வளவு நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்மளோட ரொட்டீன் என்னங்கிறது தெரியும். சே லைக் யூ கோ டு ஆஃபீஸ் ஆர் யூ ஆர் a teacher. அப்போ நம்ம ஒரு நாள் வந்து என்ன டேபிள் ஜாப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்போ டேபிள் ஜாப் இருக்கவங்க நான் எதுவுமே சாப்பிட முடியாது, அப்போ நான் எப்படி HbA1c கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா the amount of glucose that diffuses into the blood, the speed of it can be regulated by including more of fiber into your diet. எவ்வளோ ஃபைபர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமோ அவ்வளோக்கு வந்து அந்த டிஃப்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது, நீ கம்பு கேப்பா சோளம் இதெல்லாம் போக வேணாம், யுவர் சிம்பிள் இட்லி இட் செல்ஃப் இஸ் மோர் தென் எனஃப். இந்த இட்லியில் வந்து ஆட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். வெறும் இட்லியா பண்ணாதீங்க, வெஜிடபிள் இட்லியா பண்ணுங்க. யூஸ்வலி இப்போ நம்ம ஒரு 3 இட்லி சாப்பிட்றோன்னு வைங்க, நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பீன்ஸு, முட்டைக்கோஸு, கொடை மிளகா, கொஞ்சம் கேரட்டு கம்மியா, அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, இது எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணி இட்லி மாவோட மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் பாலக்கீரையும் போட்டு சாட்டே பண்றேன், இல்ல மணத்தக்காளி கீரை இல்ல வெந்தயக்கீரை, கண்ட்ரோல் மை டயபிட்டிஸ், ஏதாவது ஒன்று சாட்டே பண்ணி இட்லி மாவு 2 கரண்டி ஒரு 1.5 கரண்டியை மிக்ஸ் பண்ணி நான் ஊத்துனேன்னா ஐ கெட் 3 இட்லிஸ். The amount of மாவு I use is only 1.5 கரண்டி. ஓகே, நான் இப்போ இந்த 3 இட்லிஸ் எனக்கு வயிறை ஃபில் பண்ணுமானா எஸ் இட் டஸ் ஃபில். பட் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த குளுக்கோஸ் வில் கோ டவுன். ஏன் அப்படின்னா அதில் 1.5 கரண்டி தான் மாவு இருக்கு, அப்போ அந்த டிஃப்யூஷன் வந்து கம்மியாகும். அப்போ உங்க சுகர் HbA1c நீங்க அங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். The same thing is applicable for making a dosa. Make a vegetable dosa. அதுல உங்களுக்கு நீங்க மணத்தக்காளி போடுங்க, யூ கேன் ஆட் தூதுவளை, துத்தி, என்னென்ன கசப்பான கீரைகள் இருக்கோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். so that the diffusion goes down. Along with that add some vegetables. இல்ல பச்சை பயிரை நல்லா வேக வச்சு அதை தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி பச்சை பயிரோட ஊத்துங்க. The protein is also balanced. Carbohydrate is also balanced. Eat for half the stomach. Don't eat
3 times heavy meal, break the meal into 6 times. 6 times, yes. ஓகே, அப்போ யூட்டிலைசேஷன் கரெக்டாக எப்படி ஆகும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 2.5 ஹவர்ஸில் பாடி அதை யூட்டிலைஸ் பண்ணி முடிக்கிறப்போ இஃப் யுவர் சுகர் கோஸ் லோ பிகாஸ் ஆஃப் யுவர் இன்சுலின் 2.5 hours கழிச்சு ஹாவ் அ லைட் மீல், கால் வயிறு நிறையிற மாதிரி. அதுதான் அந்த 3 மீல்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் 6 மீல்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாண்டிட்டி. இல்ல கால் வயிறு, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் காத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். இதெல்லாம் காம்பினேஷன். இது வந்து ஒரு ரொட்டீன் நம்ம வரதுக்கு தான் கஷ்டம். இட்ஸ் a very difficult thing to get this into a routine. But that's what we do in our hospital. நாங்க வந்து we give 8 times food for the patient, right from morning 7:30 to the last night 8 o'clock. அது இடையில we break it into fruits, juices, salads, boiled vegetables, sprouts, அதுக்கப்புறம் வந்து cooked food எல்லாமே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அசஸ் தி ஸ்ட்ரெngth ஆஃப் த டைஜஷன். ஒரு பேஷண்டோட டைஜஸ்டிவ் ஸ்ட்ரெngth வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு அசஸ் பண்ணிட்டு தென் பேஸ்ட் ஆன் தட் we do. So every person, every individual is unique, based on the composition of the body. So that the food should also be unique. At the same time their lifestyle is also unique. Okay, so the medicine was also has to be unique. It cannot be same. Yes, definitely. இவருக்கு இன்சுலின் செட் ஆகுதுன்னா இவருக்கு இன்சுலின் செட் ஆகணுங்கிற there is no hard and fast rule. Correct. இந்த மாத்திரை இவருக்கு செட் ஆகுதுன்னா இந்த மாத்திரை இவருக்கு செட் ஆகணுங்கிறது கிடையாது. எல்லாரும் 10 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்து 10 பேருக்கு ஒரே மாதிரி டயட் கொடுத்து 10 பேருக்கு ஒரே மாதிரி இன்சுலின் கொடுத்தா 10 பேரோட சுகர் ஒரே மாதிரி இருக்கானா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா each body is unique. That's what we insist. When the body is unique, then treat the body individually. Customize their food, customize their habits. அவங்களோட ஹேபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு எங்கே வந்து தே ஆர் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா தான் இந்த HbA1c நம்ம என்ன இன்சுலின் போட்டாலும் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாட்டோம். ஸோ கஸ்டமைசேஷன் ஃபார் த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to treating the diabetes. மேம் இப்போ அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, மெயின் ராஜ உறுப்புகள்ன்றது நம்ம என்டையர் சிஸ்டமை வந்து எடுத்துகிட்டு வருது. லிவர், அந்த ஹார்ட், கிட்னி, இதெல்லாம் இது வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஃபுட்ஸ். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஒரே வார்த்தையில் ஹைட்ரேட்டட், கீப் யுவர் செல்ஃப் வெல் ஹைட்ரேட்டட். கீப் யுவர் செல்ஃப் வெல் ஹைட்ரேட்டட். Don't allow anything to accumulate inside your body in any form. Arthritis and knee pain is a thing which has to be addressed in the early stages, not after the problem has arisen. Once the problem has arisen, in the early stage it can be addressed. Solladi Shiva Shakti என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.